வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரு 2 நாளைக்கான விலாகு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் ஈவினிங் 6 மணிக்கு விளக்க ஏற்றிட்டு குயிக்காக வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு கிச்சனுக்குள்ளே போயாச்சு. இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் கிரேவி தான். இது வந்து ரைஸ்க்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஆஃபீஸ் கோயர்ஸ்லாம் ஒன் டைம் நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா எல்லா மீலுக்குமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஹெல்த்தியாகவுமே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீனிங் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். சார் ஹாலில் உட்காந்து படிச்சுட்டு இருந்ததுனால எல்லா காய்கறியுமே வந்து நம்ம அங்கேயே உட்காந்து கட் பண்ணலாம் அப்படின்னு தேவையானது எல்லாத்தையுமே கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு ஹாலுக்கு போயிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் கீழே உட்காந்துட்டு தான் வந்து நான் சாப் பண்ணுவேன். இந்த உட்காந்து எந்திரிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட்டு உடம்புக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எத்தனை டைம்னாலும் கீழே உட்காந்து எந்திரிப்பேன். இப்போ தேவையானது எல்லாமே கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு மஷ்ரூம் பேக்கெட் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு 4-5 முந்திரி, இல்லைன்னா நீங்கள் பாதாம் இல்லை வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். தேங்காய், மசாலா பொருட்கள் என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து சோம்பு, பட்டை, லவங்கம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கசகசா சேர்த்தா வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது கம்மியான அளவு அப்படின்றதுனால ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம், மிளகு இது எல்லாமே கால் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதுக்கு நடுவில் அந்த வெங்காயத்தையும் தக்காளியும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து மசிஞ்சு வதங்கணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் வதங்க ஆரம்பிக்கும் போது நம்ம உப்பை போட்டோம்னா அது கரெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கும். அதுக்குள்ளே இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தண்ணி சேர்த்து தான் வந்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நைட்டே வந்து இது காலி பண்ணிவிடுவோம் அப்படின்றதுனால கூட தேங்காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் மார்னிங்கு செய்கிறீங்க அப்படின்னா வந்து தேங்காவை கம்மியாகவும் இல்லை முந்திரி, பாதாம் இதை வந்து அதிகமாகவும் சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து உங்களுக்கு திக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சதையும் வந்து அதில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு சின்ன டீஸ்பூன் சேர்த்து அந்த வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டேன். கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வரும். இது வந்து ஷார்ட்ஸில் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கருப்பு உளுந்து இட்லி மாவு. எப்பயும் இட்லி மாவு அரைக்கிற மாதிரி தான். கருப்பு உளுந்து அரைக்கும் போது நான் மொத்தமாக வேற போட்டிருந்தேன். தனித்தனியாக உளுந்து அரிசியை அரைக்காமல் ஒன்றா ஊற வச்சு அதே 4:1 ரேஷியோக்கு தான் அரைச்சேன். இப்போது இது நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு, கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் கசக்கி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் இந்த மஷ்ரூம் மசாலா நல்லாவே இருக்கும். எதுவுமே இல்லைன்னா சாதத்து மேலே கூட இதை சேர்த்து சாப்பிட்றலாம். இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து இட்லியும் வந்து வாத்து எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். நல்லா கூடாக வர்றதை பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி லஞ்சுக்கு பண்ண இந்த புலாவோடைய தான் வந்து நான் இந்த மஷ்ரூம் கிரேவியை சாப்பிடுவேன்னு குட்டி சார் சொன்னதுனால 2 இட்லியும் கொஞ்சமாக வந்து அவனுக்கு இந்த ரைஸையும் வந்து பிளேட்டிங் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க ஹாப்பினஸ் தானே நமக்கு எப்பயுமே வேணும். அவனுக்கு கொடுத்து முடிச்சு நாங்கள் எல்லாருமே டின்னர் சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு ரெடியாக வச்சா தான் என்னால் 7:30க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போவே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி சாப்பிடும் போதும் சரி, இந்த மாதிரி க்ளீனிங் எல்லாமே ஆஃபீஸ்லேருந்து வந்து கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பார். வீட்டு விஷயத்துலேருந்து உலக விஷயம் வரைக்கும் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுற டைம் அதுவாக மட்டும்தான் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீசனல் ஃப்ரூட் எதுவாக இருந்தாலுமே வந்து குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழகிட்டேன். அதை வந்த உடனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா எப்போ பசியோ அப்போ வந்து ஸ்நாக்ஸுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஜங்க்கெல்லாம் வந்து தானாகவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. குட்டி சார் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருந்தான். பேக் எல்லாமே ரெடி பண்ணி யூனிஃபார்ம் அதில் கொண்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் வந்து படுக்கவே போவோம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு காலையில்
எல்லா வேலையுமே வந்து சூப்பராக முடிச்சாச்சு பிளான் பண்ண மாதிரியே. சின்ன சின்ன பிளானிங் தான் அப்படின்னாலுமே வந்து டே ரொட்டீனில் கூட வந்து நமக்கு அதே டைமுக்கு அது முடிக்கிறது நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். மார்னிங் ஏற்றி வச்ச விளக்கெல்லாம் முடிஞ்சிட்டு இருந்தது. ஸ்கூலுக்கெல்லாம் வந்து நான் ட்ராப் பண்ணிவிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு, அதுக்குள்ளே விளக்கு பூஜா கேபினெட்டில் ஏற்றின விளக்கெல்லாமும் முடிச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிவிடுவேன். சம்டைம்ஸ் வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் வேறு பாத்திரத்தில் மாற்றாமல் அப்படியே வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக போயிடுவேன். இன்றைக்கி என்ன சமையலோ அது எல்லாத்தையுமே வேறு வேறு கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டு அதை எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து சிங்க்லேயும் வந்து போட்டாச்சு. கையோடு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து நெக்ஸ்ட் வேலையை பார்ப்பேன். அதுக்கு நடுவில் கண்டிப்பாக வந்து இந்த டைம் வந்து என்னோடய மீ டைம் தான். ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ வந்து காஃபி குடிக்கிறது எனக்கு ஒரு சின்ன டம்ளர் காஃபியோ இல்லைனா வந்து டீயோ ஏதோ ஒன்று இல்லைனா க்ரீன் டீயாவது வந்து ஒரு 100 mlக்கு குறைவாக வெயிட் லாஸ்க்கு அப்புறம் மொத்தமாகவே குறைச்சிட்டேன். நம்மளோட ரொட்டீன் வேலை இல்லாமல் 1, 2 டாஸ்க்கை ஸ்பெசிஃபிக்காக டெய்லி வந்து ஏதாவது ஒன்று வச்சுருப்பேன். அப்போ தான் வந்து நமக்கு டைம் பாஸ் ஆகும். சும்மா டிவி முன்னாடியோ இல்லை ஃபோன்லேயோ இல்லை தூங்கிட்டோ வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் இருப்போம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி கல்யாண வீட்டு சாம்பார் பண்ணுற மாதிரியான ஒரு சாம்பார் பொடி தான் வந்து காமிக்க போகிறேன். இதுக்கு முதல்ல ஒரு 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி, எந்த அரிசி வேணாலும் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 3 கப் அளவுக்கு நான் தனியா எடுத்திருக்கேன். வரமல்லி இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது வின்டர் சீசன் அப்படின்றதுனால வெயிலில் வைக்கிற இதுவே இல்லை. அதனால் நான் மொத்தமாகவே எல்லாத்தையுமே அடுப்பில் ஸ்லோ ஹீட்டில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். வின்டரில் நீங்கள் எப்பயுமே சாம்பார் பொடி அரைக்கும் போது சீரகம் கொஞ்சம் தூக்கலாக அரைங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம், அது இல்லாமல் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து வரமிளகாவை சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம் அப்படின்றதுனால தனியா சேர்க்குற அளவுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதிகமாகவோ வந்து நான் இதை வந்து சேர்க்கலை. மிளகாவை நான் காம்பு கிள்ளாமல் சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் காரம் இருக்கக்கூடாதுன்னு கருவேப்பிலையும் வறுத்து வச்சாச்சு. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஈவினிங் இந்த பொடியை அரைச்சிட்டு வர்றதுக்கு மில்லுக்கு கிளம்பியாச்சு. எப்பயுமே இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி அந்த இடத்துல கொஞ்சமாக ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்படியே வந்து காய், பழம் இதெல்லாம் என்ன தேவையோ அதையும் வந்து வீக்கெண்டுன்றதுனால வாங்கிட்டு வந்தாச்சு. பச்சை பச்சைன்னு பார்த்தா ஆசை ஆற விட்டுதுங்க. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பீஸ் அது இல்லாமல் மொச்சை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டு 2 மணி நேரமாக உட்காந்து ஒரு வழியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும் அப்படின்னு உட்காந்துட்டோம் 2 பேருமே. நானும் வந்து பட்டாணியெல்லாம் ஆஞ்சி முடிச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மிளகாய்த்தூள் வந்து நல்லா ஆறி இருந்தது. எப்படியும் எடுத்து வைக்கிற இந்த செம்படத்தில் எடுத்து வச்சாச்சு. இந்த இண்டோலியம் டப்பா 50 வருஷம் எங்கள் அம்மாவோடது. இந்த பொடியை கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி பாருங்கள். கமகமன்னு சாம்பார் மணக்கும். இந்த விலாகில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவோ என்டர்டெய்னிங்காகவோ இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.